ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன வீடியோ அப்படின்னா தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம வந்து கோவாவை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம கோவா எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு போனதுக்கப்புறம் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா ஃபேமிலிஸ் எல்லாருமே இருப்பாங்கல்ல, நமக்கு கண்டிப்பாக அந்த தனியாக அந்த டைம் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதனால இங்கே வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். தொண்டை கூட கொஞ்சம் ப்ராப்ளம், த்ரோட் பெயின், சவுண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு வாரமாகவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து என்னோட தொண்டை வந்து ஒத்துழைக்கலை. இன்னைக்கு சரி ஓகே எப்படியாச்சும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கோவா எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்குது. எதனால கோவா விட்டு போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஷார்ட் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கோவாவுக்கு வரணும் அப்படிங்கும்போது எல்லாரையும் மாதிரி எனக்குமே வந்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து பெருசாக இருந்துச்சு. ஏன்னா கோவா அப்படி இல்லை, நான் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இது வரைக்கும் சென்னையில் இருந்திருக்கேன், கோயம்புத்தூரில் இருந்திருக்கேன். பட் தமிழ்நாட்டை விட்டு வெளியே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு இது கோவா. பட் நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இங்கே எதுவும் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ட்ரெயினை விட்டு இறங்கி இங்கே வரும்போதே வந்துட்டு எனக்கு சரௌண்டிங்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. காடாக இருந்துச்சு, மேடு இருந்துச்சு, பள்ளம் இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா க்ரௌட் இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இங்கே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு இந்த வீடு பார்த்து இதுதான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடு, லாஸ்ட் வீடு இதுதான் கோவாவில். ரெண்ட்டு வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு முன்னாடி இவங்க சொல்லியிருந்தாங்க ரெண்டெல்லாம் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும்ன்ட்டு. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இங்கே வந்து வந்தோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வர்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஹிந்தி எனக்கு சுத்தமாக ஹிந்தி வந்து தெரியவே தெரியாது. ஏக் தோ தீ சார் பாஞ்ச் அவ்வளோதான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஹிந்தி. ஸோ இதை வச்சு எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அங்கே இப்போ ஃபுல்லாகவே வந்து எல்லாருமே ஹிந்தி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் ஏரியா. நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து தெரியும், முஸ்லீம் ஏரியா நம்ம வந்தது. இங்கே ஃபுல்லாகவே வந்து முஸ்லீம். நாங்கள் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் ஹிந்து, வேறு எல்லாருமே வந்து முஸ்லீம். பட் அந்தளவுக்கு யாருமே வந்து பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு நல்லா மிங்கிள் ஆவாங்க, நல்லா பேசுவாங்க. பட் எனக்கு அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க கூட அந்த அளவுக்கு என்னால் இன்ட்ராக்ட் பண்ணி பேச முடியாது. மற்றபடி ஓகே இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாம் ஓரளவு வந்து பேசிப்பாங்க. அப்படி தான் வந்து இவ்வளோ நாள் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஹிந்தியுமே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃப்ளூயண்ட்டாக வந்து பேச தெரியாது, பட் அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் என்னென்ன மீனிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். அவங்க பேசுகிறதும் எனக்கு இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஹிந்தியில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சுது அப்படின்னா ஜூன் மந்த் வந்தோம், டிசம்பர் மந்த் வந்து எண்டாக போகுது. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 7 மந்த் வந்து இங்கே வந்து இருந்திருக்கோம். 7 மந்த்துமே நம்ம முஸ்லீம்ஸ் பீப்புள்ஸ் கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு ஊர்லேயும் சரி எனக்கு அந்த சான்ஸே வந்து கிடைக்கல. கிறிஸ்டின்ஸ் கூட நான் வந்து பழகியிருக்கேன். ஏன்னா நான் படித்த ஸ்கூல் வந்து கிறிஸ்டின், காலேஜ் வந்து கிறிஸ்டின்ஸ் காலேஜ். ஸோ அங்கே வந்து கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க கூட நல்லா மிங்கிள் ஆகி அந்த மாதிரி பேசுறது, சர்ச்சுக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கேன். பட் முஸ்லீம்ஸ் கூட எனக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பே வந்து கிடைக்கல. ஏன்னா நம்ம கூட எந்த ஒரு பிள்ளைங்களை வந்து முஸ்லீம்ஸ் யாருமே வந்து கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இவங்க கூடலாம் பேசுகிறேன். இவங்களோட இது என்ன, அவங்களாம் எப்படி ப்ரேயர் பண்ணுவாங்க, என்னென்ன அவங்களோட இதில் இருக்குது அப்படிங்கிறது பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. எனக்கு முஸ்லீம்ஸ் அப்படின்னா வந்து பர்தா போட்டிருப்பாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியுமே தவிர அவங்களோட சாமி என்ன, அவங்க எப்படி ப்ரேயர் பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து தெரியாது. பட் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். பாய் வீட்டு பிரியாணி ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே வந்து தான் ட்ரை பண்ணேன். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நான் பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது. ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி இங்கே வந்துட்டு அவங்க சம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க, அந்த மாதிரி இங்கே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அந்த அளவுக்கு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு இங்கே வந்து இல்லை. மீன்ஸ் இங்கே உள்ள டேஸ்ட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. நமக்கு ஊரில் டேஸ்ட் வேறு, நமக்கு வந்து காரசாரமாக அப்படி பயங்கர டேஸ்ட்டெல்லாம் இருக்கும். பட் இங்கே உள்ளது கொஞ்சம் ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக பாய் வீட்டு பிரியாணி அப்படிங்கிறது வந்து நான் இங்கே இந்த கோவாவில் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அங்கே வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து அதுதான், முஸ்லீம் பீப்புள்ஸ் கூட பழகிற சான்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறமா ஹிந்தி கற்றுக்கிட்டது. ஹிந்தி வந்து அவங்க ஒரு சில வேர்ட்ஸ் வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நான் யூடியூப் பார்த்து கொஞ்சம் நிறைய கற்றுக்கிட்டேன். பக்கமாக வந்து எழுதி வச்சுருக்கேன் ஹிந்தி. அந்த அளவுக்கு வந்துட்டு ஹிந்தியில் கொஞ்சம் பேச மீன்ஸ் அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் மீனிங்ஸ் எல்லாம் ஓரளவு தெரிகிற அளவுக்கு வந்து கற்றுக்கிட்டேன். இந்த ரெண்டும் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கெயின் பண்ணது. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் இவ்வளோ ஃபுட் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம நார்த் இந்தியா அப்படின்னாலே ஃபுட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ இதெல்லாமே இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டேன். ஹோட்டலில் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. 7 மாதம் ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டது கிடையாது. பட் நம்ம பக்கத்தில் தான் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது கொடுப்பாங்க. அந்த மாதிரி தெரியும் அவங்க என்னென்ன சமைக்கிறாங்க, இப்படி தான் இருக்கும் நார்த் இந்தியா ஃபுட் அப்படிங்கிறது வந்து தெரியும். டிஃப்ரெண்ட்டாக கீரைகள், கடுகு கீரை, அப்புறமா வந்துட்டு நிறைய அந்த புல்லு மாதிரி சோம்பு கீரை அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கீரைகள் நம்ம ஊரில் கிடைக்கிற அரைக்கீரை, சிறுகீரை அதெல்லாம் வந்து கிடைக்கிறது இல்லை. சோப்பு கீரை மட்டும் கிடைக்கும். சோப்பு கீரை சொல்லுவோம்ல, அந்த சிவப்பு கீரை கிடைக்கும். வேற பாலக்கீரை, இந்த 2 தான் வந்து நம்ம இடத்துல உள்ள கீரைகள்னு நான் பார்த்தேன். மற்றபடி எல்லாமே இங்கே வேற கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். காய்கறிகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு சீப்பாகவுமே வந்து மப்சா அப்படிங்கிற பிளேஸில் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒன்று நான் வந்து புதுசாக என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா பாவு. இது வரைக்கும் நான் இந்த பாவு வந்து ஊரில் ட்ரை பண்ணதே வந்து கிடையாது. அங்கே நமக்கு பெருசாக கிடையவும் செய்யாதுல்ல. இங்கே நார்த் இந்தியா அப்படின்னாலே வந்து பாவு ஸ்பெஷல். அது வந்து இங்கே ட்ரை பண்ணி ஒரு பாவு வந்து 5 ரூபா தான் கீழே பாவு மட்டும். பாவு எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா பாவுக்கு நடுவில் பஜ்ஜி வச்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பாவு பஜ்ஜி அப்படின்னு வந்து சாப்பிட்றாங்க. அப்புறமா இன்னும் கொஞ்சம் மேலே போனால் அதுக்கு வந்து சைடிஷ், அதாவது சென்னா குருமா இந்த மாதிரி ஏதாவது வந்து சைடிஷ் கொடுக்குறாங்க. அது ஒவ்வொன்றுக்குமே இந்த குருமாக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக காஸ்ட் அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் நான் இங்கே வந்து ட்ரை பண்ணது. வெளியே போய் கடையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவு அப்படின்னு ட்ரை பண்ணேன். அப்புறமா நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா தாலி எழுதி போட்டிருப்பாங்க. எனக்கு இந்த தாலி அப்படின்னா வந்து என்னன்னே தெரியல. மாதிரி தாலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடையில் எழுதி போட்டிருந்தாங்களா. என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் கேட்குறேன், இந்த மாதிரி தாலின்னு எழுதி போட்டிருக்காங்களா, அது என்ன ஃபுட்டு, நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, ஐயோ அது வந்து சாப்பாடை தான் இங்கே வந்து இப்படி தாலி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. சாப்பாடு வந்து கோயில் சாப்பாடு வந்து சாப்பிட்ருக்கேன் நான். இங்கே ஒரு சாய்பாபா கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து நான் சாப்பிட்ருக்கேன். நம்ம விளாகில் கூட நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து என்ன சாப்பாடு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதில் தால் இருக்கும். பருப்பு தான். பருப்பில் வந்து உருளைக்கிழங்கு போட்டு அது ஒரு குழம்பு அந்த மாதிரி வந்து வச்சுருவாங்க. ஸோ அது வந்து சாப்பிட்ருக்கேன். பாயாசம், இதெல்லாம் பாயாசம்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. கோதுமையில் பாயாசம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி அதுவுமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்துச்சு. கோயில் சாப்பாடு. அப்புறமா கோவில் போனது அப்படின்னா சிவன் டெம்பிள் வந்து போயிருக்கேன். அதுவுமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கோயில் நடை எப்போவுமே திறந்து தான் வந்து இருக்கும். நம்ம போயிட்டு எப்போ வேணாலும் சாமி கும்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த போட்டில் போனதாக இருக்கட்டும், ரெகுலராக வீக்லி அந்த பஞ்சிங் போகணும் அப்படின்னாலே வந்துட்டு அந்த போட்டில் இங்கேருந்து அந்த பக்கம் போகிறது, அந்த பக்கத்தில் இங்கே வர்றது ஃப்ரீ தானே, நமக்கு அதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டும் வந்து பே பண்ண வேண்டாம். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். சவேரியார் உடம்பு இருந்த அந்த சர்ச்சுக்கு கூட நம்ம போயிருந்தோம். அதெல்லாம் நம்ம வந்து எப்போ பார்ப்போம் அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியலல்ல. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. அந்த சவேரியார் சர்ச்சுக்கு போனதை கூட நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அந்த தீபாவளி அன்னைக்கு தான் வந்து நம்ம போனோம். கண்டிப்பாக எனக்கு வந்து மறக்கவே மறக்காது. தீபாவளி அன்னைக்கு நம்ம அங்கே தான் வந்து போயிருந்தோம். ஓல்டு கோவாவில் இருக்குது சவேரியார் அந்த உடம்பு இருக்கக்கூடிய சர்ச்சு. அதே மாதிரி அங்கே ஓல்டு கோவாவில் V2 மால் வந்து போயிருக்கு. அந்த V2 மாலில் தான் ஒரு ட்ரெஸ் கூட நான் வந்து எடுத்திருந்தேன் ஒரு ஆஃபரில். அது மாதிரி அந்த V2 மால், அதுக்கப்புறமா மப்சா வந்துட்டு அவ்வளோ ஒரு பெரிய கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மார்க்கெட். அந்த மப்சா மார்க்கெட், அங்கே நம்ம வாங்கின வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ஸோ இந்த மாதிரி ரெகுலராக அங்கே போய் ஷாப்பிங் பண்ணது. நெக்ஸ்ட் இந்த 5 ரூபா ஆனியன் மறக்கவே முடியாது. நம்ம ரிலையன்ஸ் மாலில் அந்த ஜியோ மார்ட் ஆப்பில் வந்து கொடுத்த அந்த 5 ரூபாய் வெங்காயம், 100 ரூபாய்க்கு என்ன வாங்கினாலும் 1 கிலோ ஆனியன் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஆஃபர் இப்போ கூட நான் இருக்குது. நேற்றுக்கு தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது நம்ம போகிற வரைக்குமே போதும். இதுதான் என்னோட ஃபைனல் ஷாப்பிங்காக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ஜியோ மார்ட்டில். ஸோ அது கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். 5 ரூபாய் வெங்காயம் நம்ம ஊர்லலாம் அந்த ஆஃபர் இருக்குமா அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு தெரியல. அதுவுமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த அங்கன்வாடி எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். அங்கன்வாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஐயோ, தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய அங்கன்வாடி அவ்வளோ ஒஸ்ட்டு அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. அங்கே ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் அதில் சொல்லியிருப்பேன், அங்கே எப்போவுமே டீச்சரும் ஆயாவும் வந்து சண்டை போட்டே இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயே செட் ஆகலை, எப்படி குழந்தைங்கள பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 1 வீக் நான் வந்து போயிருப்பேன். என் பையனையும் கூட்டிகிட்டு நானும் அங்கே போய் உட்காந்துருந்து என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட சண்டை போடுவாங்க, அதை வேடிக்கை பார்ப்போம். இதான் வந்து நடக்குது. குழந்தைங்களுக்கு ப்ராப்பர் ஃபுட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்மளுக்கெல்லாம் காலையில் குழந்தைங்க வந்து அங்கன்வாடி போனாங்க அப்படின்னா போனதுமே வந்துட்டு மாவு உருண்டை கொடுப்பாங்க,
அதுக்கப்புறமா ஒரு 12 மணிக்கெலாம் வந்துட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்கள தூங்க வச்சுப்பாங்க. அப்படி அந்த மாதிரி வந்து ஒரு 3 மணி வரைக்கும் வச்சுப்பாங்க. பட் இங்கே அப்படி எதுவுமே அது கிடையாது. காலைல 9 மணிக்கு போகணும் அப்படின்னா ஒரு 11 மணி அந்த 10:30 11 மணி அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக ஏதோ பொங்கல் மாதிரி ஏதோ வந்து கொடுக்குறாங்க. அது கொஞ்சமாக கொடுக்குறாங்க. சில டைம்ஸ் அந்த குழந்தைங்க வந்துட்டு அந்த கேழ்வரகுல ஏதோ வச்சு கொடுக்குறாங்க. அதெல்லாம் குழந்தைங்க சாப்பிடவே இல்லை அந்த மாதிரி. இப்போ நம்ம குழந்தைங்க அப்படிங்கும்போது காலையில் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டாலும் கொஞ்சமாக சாப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக பசி தாங்காது அவ்வளோ நேரம்லாம். அவங்க இடையில ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும். பட் இவங்க இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி சாப்பாடு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதுக்கப்புறம் தண்ணி அவங்க வந்து குடிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்ற டைமில் தான் தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. யூரின் வந்துச்சு அப்படின்னா ஒரு குழந்தைக்கு யூரின் வருது அப்படிங்கும்போது அது வேற குட்டி குழந்தை, அது எவ்வளோ நேரம் வந்துட்டு அடக்கி வச்சுட்டு இருக்கோம். நீங்கள் வருது அப்படின்னு சொன்னால் உடனே கூட்டிகிட்டு போகணும். அவங்க அது கிடையாது. வேற யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு வந்து அவங்க எல்லாத்துட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் சேர்த்து லைனில் வச்சு உட்கார வைக்கிறதுக்குள்ள இந்த குழந்தை அவ்வளோ நேரம் அடக்கி வச்சுட்டு இருக்குமா. அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிக்காம இருந்துச்சு அங்கன்வாடி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அங்கன்வாடி பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கே கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு தான் வந்து நான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நார்த் இந்தியாவில் இந்த கோவாவில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பிடிக்காம தான் இங்கே வந்திருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோவா அந்த கோவா வந்து பிடிக்கல. இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என் பையன் அவன் வந்து அங்கே தாத்தா பாட்டி அப்படின்னு ஜாலியாக இருந்தோடனே அவனை வேற தனியாக இங்கே கூட்டிகிட்டு வந்து அவனுமே ஃபஸ்ட் 1 மாதம் அவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்து பண்ணான். நல்லா அழுவான், அடிக்கடி அழுதுகிட்டே இருப்பான். எதுக்கு அழுவான் அப்படிங்கிறதே வந்து தெரியாது. நமக்கு டிவி வேற இல்லை. ஸோ லேப்டாப் கொடுக்குறது மொபைல் கொடுக்குறது வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி மேனேஜ் பண்ணோம். ஒரு 1 or 2 months அப்புறம் தான் அவன் கொஞ்சம் ஓகே ஆகி இந்த இதுக்கு பழக ஆரம்பிச்சு இப்போ நல்லாவே வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கான். இப்போ நான் எங்கே இருக்கான் அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஃபேமிலி வந்து வந்திருக்காங்க. அங்கே 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க வீட்டில் டிவி இருக்குது. அதனால் அவங்க கூட சேர்ந்து அங்கேருந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். அந்த கேப்பில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அவருக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து செட் ஆகிடுச்சு. பட் நம்ம தான் வந்து கிளம்பக்கூடிய நேரம் வந்துடுச்சுல. புது இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த பிளேஸ் அவ்வளோவா நமக்கு பிடிக்காது. ஆனால் பார்க்க பிடிக்கும். நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பிடிக்காது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக அது பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி தான் வந்து எனக்கு இந்த கோவா கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ லைட்டாக ஃபீலிங்காக தான் வந்து இருக்குது. என்னடா கிளம்ப போகிறோமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆகி எல்லாமே கொஞ்சம் பழக ஆரம்பித்து இடங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பித்து இப்போ தான் கொஞ்சம் அதுக்குள்ளே வர ஆரம்பித்தோம். பட் அதுக்குள்ளே நம்ம கிளம்பக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வந்து வந்துடுச்சு. ஓகே, ஹிந்தி கற்றுக்கிட்டா நல்லது. இதை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் ஹிந்தி கற்றுக்கிட்டா நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு இந்தியாவுக்குள்ளே நீங்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஹிந்தி தேவை. நமக்கு வந்து குறிப்பிட்ட இந்த கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி சில இடங்களை தவிர மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளேயே நமக்கு வந்துட்டு ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும் அப்படிங்கும்போது ஹிந்தி தெரிஞ்சிருந்து அப்படின்னா ஓகே. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம இப்போ தமிழ் கற்றுக்குறோம். ஸ்கூலில் வந்துட்டு இங்கிலீஷும் வந்து கற்றுக்குறோம். இந்த 2 நம்ம கம்பல்சரி கற்றுக்குறோம். அந்த மாதிரி ஹிந்தியும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நல்லது. நம்ம வந்து நிறைய இது பண்ணுறோம், ஹிந்தி வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம லைஃபுக்கு சர்வே பண்ணணும், வெளியே போகணும் அப்படிங்கும்போது இந்த 3 லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். நீங்கள் எங்கே போயும் வந்து பொழைச்சிக்கலாம். எங்கே போனாலும் நீங்கள் வந்து சர்வே பண்ணிக்கலாம். நீங்கள் கற்றுக்கலாம்னா கூட குழந்தைங்கள கற்றுக்க விடுங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தான் நான் நார்த் இந்தியா வந்துட்டு கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள். இப்போ என்னாச்சு, எதனால கோவா விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து என்னோட பாசிட்டிவ் சொல்லியிருப்பேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ நான் வந்து நெகட்டிவ் சொல்கிறேன். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்ட்டு தான். நமக்கு ரெண்ட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம சென்னையில் இருந்தப்பவே ஒரு 1 yearக்கு வந்து ரெண்ட்டு கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா லீஸுக்கு வந்து நம்ம மாறிட்டோம். அப்போ ரெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 6,500. பேபி வந்துட்டாரு. ஸோ அதனால தான் கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அவருமே பாருங்க பாவுதான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவனும் வந்து ஹிந்திக்காரங்களாவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு இப்போல்லாம் சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்குது. சப்பாத்தி ஃபேவரட் ஆகிடுச்சு. எப்போ பார்த்தாலும் தோசை வேணுமா சப்பாத்தி வேணுமா அப்படின்னு கேட்டால் சப்பாத்தி தான் வேணும் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு வந்துட்டான். அதே மாதிரி நல்லா பாவு எப்போ பார்த்தாலும் பாவு சாப்பிட்றாரு. அந்த மாதிரி நல்லாவே வந்து அவர் வந்து நார்த் இந்தியா பழக்கங்கள் வந்து அவருக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, நம்ம வந்து நெகட்டிவ் பேசிட்டு இருந்தோம்ல. இந்த வீட்டோட ரெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்துட்டு நமக்கு சேலரியை வந்து அந்தளவுக்கு இல்லை. சேலரியே வந்து கம்மி. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான். எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் தான், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கும்போது சேலரி நல்லா இருக்கணும்.
ஃபினான்ஷியலாக நம்மளால வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியல. ஃபினான்ஷியலாகவும் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து சம்பாதிக்கிற காசு வந்து இங்கே ரெண்ட் கொடுக்கறதுக்கும் அதுக்கப்புறமா நம்மளோட செலவுக்குமே தான் வந்து கரெக்டாக போகுது. நமக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, ஸோ அதெல்லாம் அடைக்க வேண்டிய வேலைகள்லாம் நமக்கு இருக்குது. பட் இங்கே இருந்தால் அதெல்லாம் முடியாது. அதனால தான் நம்ம வந்து கிளம்பலாம் அப்படியே முடிவு பண்ணியிருக்கோம். முக்கியமாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான். சரி, ஊரில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரில. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு பெருசாக வேறு எந்த பிளானும் வந்து இல்லாமல் தான் இருக்குது. ஊருக்கு போகலாம், ஊரில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. மறுபடியும் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது கூட ஈஸியாக நம்ம வந்து -லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நமக்கு கடன்கள் வந்து இனிமே அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எங்களுக்கான கடன்கள் வந்து பாதி அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அதனால வந்து கடன்கள் வந்து பாதி. -லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிற லைஃப்பை எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரில, பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் நம்ம வந்து கோவா விட்டு கிளம்புறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக நான் காலி பண்ணுறது எல்லாமே வந்து வீடியோ போடுறேன். நம்மக்கிட்ட அவ்வளோவா திங்ஸ் இல்லை. ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அந்த மாதிரி பெருசாக எந்த ஒரு திங்ஸுமே வந்து கிடையாது. எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி நிறைய வந்து டப்பா தான் நான் வந்து வச்சுருக்கேன். டப்பா பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் டப்பா தான். நம்ம கடையிலலாம் வந்து மிட்டாய் டப்பா அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த டப்பா தான் நம்ம வந்து நிறைய வச்சுருக்கோம். அதனால் அதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டுக்கலாம். என்னோடய திங்ஸை வந்து ஓரளவுக்கு காலி ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அது நிறைய திங்ஸ் எதுவுமே வந்து நாங்கள் வாங்கி வைக்கல. நம்ம வாங்கி வச்சிருந்தோம் ஸ்டார்டிங்கில் நிறைய திங்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தோம். அதாவது இந்த கிச்சனுக்கு தேவையானது, சமைக்கிற திங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கிலோ கணக்கில் வாங்கி வச்சுருந்தோம். பட் அது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு காலியாகிற அளவுக்கு வந்து வந்துடுச்சு. ஓகே, நமக்கு எதுவுமே வந்து அவ்வளோ பெருசாக வேஸ்ட் ஆகவும் போகாது. நம்ம புதுசாக எந்த ஒரு திங்ஸ் வாங்கலை அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். புதுசாக வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தோம், மிக்சி வாங்கியிருந்தோம், அவ்வளோதான். அது ரெண்டுமே வந்து சின்ன பொருளாக அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு. வேறு அந்தளவுக்கு பெருசாக நமக்கு எந்த ஒரு பொருளும் கிடையாது. இங்கே அடுப்பு, சிலிண்டர் எல்லாமே இங்கே தெரிஞ்சவங்க வீட்டில் அவங்க கொடுத்தது தான். அதனால் அது எல்லாமே நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிக்கலாம். கிளம்புறத கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஃபினான்ஷியல் பற்றி வெளியூர் போகணும் அப்படிங்கும்போது எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பட் என்னால் ஷேர் பண்ண முடியல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை பை.